பிரேமா சொல்றோம். ஜனவரி மந்த் விசா அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் தள்ளி வச்சிருக்காங்களா, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, ஜனவரி மந்த் விசா அப்பாயின்மெண்ட்ஸ் இந்தியாவில் ஷெட்யூல் பண்ணிருக்கவங்க நிறைய பேருக்கு தள்ளி வச்சிருக்காங்க. நம்ம ஆரம்பத்தில் இது ரூமர்ஸோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம். ஆனா நிறைய பேர் உறுதிப்படுத்திருக்காங்க ஜனவரி மந்த் அப்பாயின்மெண்ட் விசா அப்பாயின்மெண்ட் இந்தியாவில் ரீஷெட்யூல் பண்ணி அது பல மாதங்களுக்கு பின்னால தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு. டிசம்பர் மந்த் கூட இப்படிதான் பண்ணாங்கல்ல. கரெக்ட், டிசம்பர் மந்த் இதே தான் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பயோமெட்ரிக்ஸ் முடிச்சிருந்தாங்க, அவங்களோட அந்த கன்சல்ட் அப்பாயின்மெண்ட் தள்ளி வச்சிருந்தாங்க. அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம் இது டிசம்பர் மந்தோட நிக்கிறது இல்ல, ஜனவரி மந்த்துக்கும் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம மேனிஃபெஸ்ட் லா அட்டார்னியோட வந்து பேசியிருந்தோம். ஸோ அதுதான் இப்போ நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எதனால பிரேமா இந்த சோஷியல் மீடியா ஸ்கிரீனிங் நல்ல டிலே ஆகுதா? எக்ஸாக்ட்லி, சோஷியல் மீடியா ஸ்கிரீனிங் தான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த ரீஷெட்யூல் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோவும் பார்த்தோம். H1B H4க்காக சோஷியல் மீடியா ஸ்கிரீனிங் ஒரு விஷயம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அது என்னன்னா வந்து அந்த அப்ளிகன்ஸோட சோஷியல் மீடியா ஹேண்டில் வந்து செக் பண்ணிட்டு யூஎஸ்ஏக்கு எதிராக ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இந்த நாட்டோட இறையாண்மைக்கு எதிராக ஏதாவது பேசியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரீனிங் பண்ணுறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கிடையில் வாஷிங்டன் டிசியில் நடந்த துப்பாக்கி சூடு ஒரு இமிகிரண்டாக நடந்தது. ஸோ அதன் பிறகு வந்து இன்னுமே நிறைய சோஷியல் மீடியா ஹேண்டில் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு வந்து பெரிய பெரிய தலைவர்களே பேசியிருந்தாங்க. ஸோ அதுதான் காரணமாக இருக்குது இப்போ வந்து விசா வந்து ரீஷெட்யூல் பண்ணதுக்கு. இப்போ இது எவ்வளோ நாள் ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அதை டிஃபைன் பண்ண முடியல. சில பேருக்கு வந்து ஜனவரி 2026 அவங்களோட அப்பாயின்மெண்ட் ஆகஸ்டுக்கு வச்சிருக்காங்க. சில பேருக்கு டிசம்பர் 2026 ரீஷெட்யூல் பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ நிறைய பேருக்கு ஜனவரி மாதம் விசா அப்பாயின்மெண்ட்டை ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 100% ரீஷெட்யூல் பண்ணல. சில பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சில பேருக்கு ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. எதனால? அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க. எல்லா விசா அப்ளிகன்ஸோட சோஷியல் மீடியா ஹேண்டில் ஸ்கிரீனிங் பண்ண முடியாது. என்னதான் ஆட்டோமேட்டிக் டூல் வச்சிருந்தாலும் மேனுவல் ரிவ்யூவும் தேவை இல்லையா. இந்த ஒரு வால்யூம் வச்சுட்டு அவ்வளவும் பண்ண முடியாது. அதனால தான் பெரும் நபர்களோட விசா அப்பாயின்மெண்ட் வந்து ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி மந்த்தும் இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா பிப்ரவரி மாதம் சில அப்பாயின்மெண்ட்ஸும் ரீஷெட்யூல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நிறைய பேர் டிக்கெட் அட்வான்ஸா புக் பண்ண வேணாம்ல? ஆமா, நம்ம வந்து டிராவல் எக்ஸ்பர்ட்டோட பேசும்போது அதான் சொல்லியிருந்தோம், தயவு செஞ்சு டிக்கெட்டை மட்டும் அட்வான்ஸாக புக் பண்ணாதீங்க. என்னதான் உங்கள் அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் ஆனாலுமே டிக்கெட்டை வந்து ஜஸ்ட் 1 வீக் 2 வீக் பிஃபோராக மட்டுமே வந்து புக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து உண்மையாகவே வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க, தயவு செஞ்சு இந்த நேரத்தில் வந்து ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்தியா ட்ராவல் இஃப் யூ ஆர் ஹேவிங் விசா ஸ்டாம்பிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விசா ஸ்டாம்பிங் இல்லை, என்கிட்ட ஸ்டாம்பிங் இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. விசா ஸ்டாம்பிங் இல்லைனா நீங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்காக போகிறீங்கன்னா ஒருவேளை நீங்கள் ட்ராவல் அவாய்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ரீஷெட்யூல் பண்ணிவிட்டு இல்லை கேன்சல் பண்ணிட்டு இருக்கிறது நல்லதுன்னு நிறையா எம்ப்ளாயிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது உண்மையான விஷயம் தான். என்னோட நெருங்கிய நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி நோட்டீஸ் வந்திருக்கு. அதனால் ட்ராவல் பண்ணால் நல்லா யோசிச்சுட்டு ட்ராவல் பண்ணுங்க. ஆமாம் பிரேமா, நிறைய பேர் கமெண்ட்ல கூட பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி இப்போலாம் இந்தியா ட்ராவல் போனால் 1 வே மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஆமாம், ரொம்ப வந்து சோகமான ஒரு விஷயம் தான். காரணம் வந்து என்னதான் வந்து ஸ்டாம்பிங் நம்ம ஷெட்யூல் பண்ணிட்டு போகிறாங்க, அங்கே போய் ரீஷெட்யூல் ஆயிடுச்சுன்னா அவங்க அங்கே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அவங்க குழந்தைங்களோட ஸ்டடீஸ், ஒருவேளை அவங்க இங்கே இருக்கிறாங்க, அவங்க எம்ப்ளாயிஸ் ஓகே நீங்கள் வந்து அங்கேருந்து வேலை பார்ப்பா அப்படின்னு ஒத்துக்கிட்டா கூட குழந்தைங்களோட ஸ்டடீஸ் பாருங்க கெட்டு போகுது. நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்தியாவிலேருந்து ஒர்க் பண்ணலாமா? நிறைய பேர் அது கேட்டிருந்தாங்க. அது நல்ல கேள்வி. ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருக்கு. அவங்க எம்ப்ளாயிஸ் ஓகேப்பா எனக்கு உன் சுச்சுவேஷன் புரியுது, நீ இந்தியாவிலேருந்து வேலை பாருன்னு ஒரு வேலை சொன்னால் கூட வேலை பார்க்கலாமா, ஸ்டேட்டஸ் என்ன ஆகும்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது பிரச்சனைக்குரிய விஷயம் கிடையாது. இஃப் எம்ப்ளாயிஸ் ஓகேனா, அதாவது நான் இமிக்ரேஷன் விஷயமா சொல்கிறேன். ஏன்னா இமிக்ரேஷன் லாங்கிறது இப்போ யாராவது H1Bல இருந்தாங்கன்னா அவங்க யூஎஸ்ஏக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் செல்லுபடியாகும். சப்போஸ் அவங்க H1B வேலிடாக வச்சுக்கிட்டு இந்தியாவிலையோ வேறு எந்த கண்ட்ரியிலோ இருந்தாலும் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க வேலை பார்க்குறது அந்த H1Bக்கு சம்மந்தமாக அதெல்லாம் கிடையவே கிடையாது. யூஎஸ்ஏக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஒரு விசா ஸ்டேட்டஸ்க்கு கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க யூஎஸ்ஏ விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க அந்த எம்ப்ளாய்ட்ட H1Bல வேலைக்கு சேர்ந்துருந்தா கூட அந்த நேரத்தில் அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் வராது. என்ன பிரச்சனை? முதல் பிரச்சனை அவங்க எம்ப்ளாயர்ஸ் ஒத்துக்கணும், ஹெச்ஆர்ட்ட பேசணும். அடுத்து டேக்ஸ், இந்தியாவில் வந்து ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா அங்கே டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் இல்லைன்னா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஹேண்டில் பண்ணணும் தவிர விசா பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் உங்கள் ஹெச்ஆர்ட்டையும் அட்டார்னிட்டியுமே அதை கேட்டுக்குங்க. இதை பற்றி நிறைய பேர் ஒரி பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் மெசேஜ் வந்துருந்துச்சு ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில், ஈவன் யூடியூப்லாம் வந்துச்சு. எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், இதுவும் கடந்து போகணும், தைரியமாக இருங்க. சப்போஸ் நீங்கள் ஷெட்யூல் பண்ணி உங்களுக்கு ரீஷெட்யூல் ஆனிச்சுன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு வந்து அது உபயோகமாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ட்ராவலை அவாய்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னா உங்கள் எம்ப்ளாயர் அண்ட் ஹெச்ஆர்ட்ட பேசிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். விசா ஸ்டாம்பிங் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. எகைன்
க்ரீன் கார்டுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. க்ரீன் கார்டு இஏடி வச்சுருப்பாங்க, அட்வான்ஸ் பரவல் வச்சுட்டு போகிறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது எங்கே பிரச்சனை வருதுன்னா H1B H4 வீசாவில் விசா ஸ்டாம்பிங்காக போகிறவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. அதர் வீசா கூட இது பிரச்சனை கிடையாது. அதான் நீங்கள் L1 L2 வீசாவுக்கு போகிறீங்களா, F1 B1 B2 வீசாக்கெலாம் பிரச்சனை கிடையாது. H1B H4 வீசாவுக்கு மட்டும் தான் பிரச்சனை. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.